வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா செய்ய போகிறோம். அதுவும் கம்மியான அளவில் வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஆனியன் பக்கோடா செய்ய போகிறோம். ஈவினிங் டீ டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கோடா செய்கிறதுக்காக 1 கிலோ ஆனியன் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் போடுறேன். தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கலாம். கடைசியில் சொல்கிறோம் எவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக. கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமாக, தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகா சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் அந்த 1 கிலோ வெங்காயத்துக்கு. இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுவும் நல்லா ஃபைன் சாப் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதையும் சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூனு. அடுத்ததாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். சீரகத்தூள் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. இது எந்த மாதிரி பதத்தில் இருக்குன்றதை நான் கடைசியில் காமிக்கிறேன். தேவைப்படுற அளவுக்கு தண்ணியும் கடலை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறோம். இந்த வெங்காயம் ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம சேர்த்துருக்கிற அந்த கடலை மாவு அந்த வெங்காயத்தில் நல்லா பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறோம். கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு நம்ம 300 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கோங்க. 1 கிலோ வெங்காயத்துக்கு 300 கிராம் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போ அப்படியே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவைக்கேற்ப பார்த்து தண்ணி தெளிச்சிக்கலாம். அதிகமாக தெளிச்சிடாதீங்க. அது எந்த பதம் இருக்குன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த வெங்காயத்தில் நம்ம போட்டிருந்த கடலை மாவு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வந்தால் போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் சூடு வச்சுருக்கோம். சூடேறி வந்ததும் ஆயிலில் போட்டு பக்கோடா செஞ்சு எடுக்க போகிறோம். ஆயில் மிதமான சூடேறி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடா மிக்ஸிங்கை எடுத்து அப்படியே கையில் மிக்ஸ் பண்ணி விடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு விடுறப்போ தான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவும் ஆனியனும் மிக்ஸ் ஆகி அது கரெக்டாக ரோஸ்ட் ஆகி வருங்க. அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் பக்கோடா கடாயில் போய் ஒட்டக்கூடாது. ஆயிலில் மிதந்து அப்படியே ரோஸ்ட் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆயில் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த பக்கோடாவை செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஆயிலில் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் லேசாக திருப்பி விடலாம். இந்த மாதிரி இந்த ஆயில் கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேம் இருக்குன்றது. நல்லா சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கோடாவை செஞ்சால் தான் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. ஆயிலில் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். நம்ம போட்டிருக்கிற கடலை மாவு வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக போயிடும். ஏன்னா ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம். ஆயிலும் மிதமான சூடு தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 4 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணுறப்ப பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணுறப்ப கிறிஸ்பியாகனா ஒரு ஃபீல் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்ததானவே போதும். இது ரெடி ஆகிடுச்சுங்க. ஆயிலேருந்து எடுத்துடலாங்க. என்னென்ன சாப்பிட போகிறது தான். ஈவினிங் டீ டைமில் செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். நம்ம செஞ்ச இந்த ஆனியன் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.